ஆ கேரட் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி வந்து கேரட் சட்னி தான் செய்ய போகிறோம் நம்ம. கேரட் சூப்பராக இருக்கும், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் கேரட் சட்னி. வானல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 வரமிளகாய், இதை போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ லைட்டாக வரமிளகாய் வறுத்து வந்தோடனே எடுத்துடலாம். நான் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன்னு நினைக்காதீங்க. இதே எண்ணெய் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். கடைசியாக தாளிக்கிறது முதல்ல இந்த எண்ணெய் தான் எல்லாத்துக்குமே. இது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இது மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே இது வந்து தனியாக இது மாதிரி ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சுருங்க. இந்த மாதிரி அள்ளி நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து அதே எண்ணெயில் நம்ம வந்து கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கேரட்டும் இனிப்பாக இருக்கும், வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டோன்னா அதுவும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். ஆனால் இது இனிப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நான். அதே இதோட ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா கலர் மாதிரி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நல்லா எல்லாமே கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு இதோட அள்ளி ஆற விட்டுருவோம். நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் எல்லாமே. இப்போ நான் வந்து ஒரு 2 கேரட் எடுத்துகிட்டு, நீங்கள் வேணால் துருவி கூட போட்டுக்கலாம். நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுறோம். இப்போ இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புளி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். கேரட்டே நல்ல கலராக தான் இருக்கும். இது நல்லா வதங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், தெரியும் நமக்கே. நல்லா அந்த பழுப்பு நிற மாதிரி வந்துடும் அந்த கலரு. அது வரைக்கும் நல்லா வதங்கணும். கேரட்டில் சட்னி அரைச்சா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்னு யோசிப்பாங்க. கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இருக்காது. சில குழந்தைங்களாம் கேரட்லாம் சாப்பிடவே சாப்பிடாதுங்க. அதுக்கு இது மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அதனால தான் ஏற்கனவே பீட்ரூட் சட்னி அரைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இது மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க. கலர் மாறி வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். இதெல்லாம் கூட நம்ம சீக்கிரம் வறுத்துடலாம், ஆனால் கேரட் வறுக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். அடியும் பிடிக்கக்கூடாது, ஆனால் நல்லா வேகணும், அந்த எண்ணெயிலே வேகணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி வரணும், நல்லா வெந்தது இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து வெந்துருச்சுன்னா இப்படி பண்ணால் வெந்துடுங்க, ரெண்டாயிடும். அதனால் அந்த மாதிரி வேகணும் நல்லா எல்லாமே சேர்ந்து.
அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக கலரிக்கிட்டே இருங்க அந்த சூடு மாறுற வரைக்கும். இல்லைன்னா வேறு இடத்துல கூட நீங்கள் அள்ளி வச்சிடலாம், சீக்கிரம் அப்படியே சூடு ஆறிடும். இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா கலரிட்டு அடுப்பு ஏற்கனவே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஆறிட்டு இருக்கட்டும். தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும், அதனால் அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ இது வந்து நம்ம நல்லா ஆற வச்சிட்டோம். ஆறிச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு அள்ளி பிளேட்டில் ஆற வச்சுருவோம். உப்பு தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்க போகிறோம். வேணும்னா கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இப்போ இந்த கேரட்டையும் தேங்காயும் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல, அதையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ வந்து தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, லைட்டாக தேவைப்படலைன்னா ஊற்ற தேவையில்லை. பாருங்க, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே நிறைய எண்ணெய் ஊற்றி தான் நம்ம எல்லாம் செஞ்சுருக்கோம், அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து சட்னியில் கொட்டி விட்டுருவோம். தயாராகிடுச்சுங்க கேரட் சட்னி. சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். மற்றது எதுக்கும் நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு, ஆனால் சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும். ரெடி ஆயிடுச்சு கேரட் சட்னி.